மகிழ் திருமேனியின் விடாமுயற்சி மக்களை மகிழ்வித்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதாங்க. இந்த படத்தினுடைய கதையை என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இதை விட உங்களுக்கு நல்லதா படம் எடுக்க தெரியாதா, எப்பேற்பட்ட மனுஷன், அந்த மனுஷனை இந்த மாதிரி ஒரு மொக்க கதையில் நடிக்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு கேட்க வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மொக்கையாக இருக்கா செக்கையாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக படம் ரொம்ப மொக்கையாகவும் இல்லை, ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப செக்கையாகவும் இல்லை, ஒரு மிடில் லெவலில் தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். பொதுவாக பிரேக் டவுன் படத்தினுடைய தழுவல் இந்த படம் அப்படின்னாலுமே அது 1.5 மணி நேரம், இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு என்ன மேட்டரை உள்ள சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஹாலிவுட் படத்தினுடைய தமிழ் ரீமேக்காக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்தோட தேட்டரில் போய் உட்காந்தா படம் ஓடுது அது பாட்டில் லென்த்தாக ஓடுற மாதிரி ரொம்ப ஃப்ளாட் அண்ட் லாகாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தில் உருப்படியாக இருக்கிறது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஏகே அவர்களுடைய அட்டகாசமான நடிப்பு. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் தன்னோட அனுபவ நடிப்பை அனைத்தையும் அப்படியே முழுக்க கொட்டி இந்த படத்தில் ரசிகர்களுக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அதனால தான் அவர் இன்னுமே தலை அப்படிங்கிற பேரோட தரமான ஒரு பொசிஷனில் இருக்கார், அது வேற விஷயம். பட் இந்த படத்தில் கதாநாயகி எவன்டா அஜித்துக்கு ஜோடியாக செலெக்ஷன் பண்ணாங்க, அவனை முதல்ல போட்டு சாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கெட்டப்பில் காட்டப்படுறாரு. 4 கெட்டப்பிலுமே அஜித் அழகாக இருக்காரு. அவருக்கு முன்னாடி இந்த அம்மாவை கொண்டு போய் நிற்க வச்சு இது அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, வேற யாரையாவது ஜோடியாக சஜஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணுது. அதேமாதிரி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் வந்து அந்த 2 வில்லன் அண்ட் வில்லி அவங்க 2 பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டால் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பொதுவாக பிரேக் டவுன் படத்தில் வில்லன்ஸுக்கு எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் கிடையாது. மனைவி காணாமல் போயிடுவாங்க, கடத்திடுவாங்க, அவங்ககிட்ட இருந்து எப்படி மீட்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடு தான் அவர் அந்த படம் முழுக்க நடிச்சிருப்பார். இந்த படத்தில் என்னென்னா தேவையில்லாத ஃப்ளாஷ்பேக்கு, அதே மாதிரி கதாநாயகிக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்றாங்க, அதனால தான் கதாநாயகனை பிரிய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அஃபேர் இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவி எனக்கு தான் அப்படின்னு கதாநாயகன் போராடுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 1 மணி நேர கதை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள இன்வால்வ் பண்ணி ஒரு இம்சை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். எது எப்படியோ அஜித் அவர்களின் அழகான நடிப்புக்காக, அனுபவமான நடிப்புக்காக, அவருடைய திறமைக்காக, அவருக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த படத்தில் ஒரு இதுவும் இல்லை நண்பர்களே.